ஹலோ எவ்ரிவன். ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்னா என்ன, அதை எப்படி வந்து அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு காலமையோ ரோவையோ ஃப்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அதில் வந்து என்னன்னா ஒன்று நம்ம காலம் தான் ஃப்ரீஸ் பண்ண முடியும், இல்லை ரோவை தான் ஃப்ரீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரே டயத்தில் இப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டாவை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு வந்து மேலே இருக்கிற ரோ வந்து ஃப்ரீஸ் ஆகணும், அதே போல் இந்த சைடு ரைட் சைடு நான் போகும்போது இங்கே வந்து எனக்கு காலம் ஃப்ரீஸ் ஆகணும். இந்த மாதிரி எப்படி ரெண்டையுமே ஒரே டைமில் ஃப்ரீஸ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஓகே, அது எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து யூஸ்வலாக இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ண எனக்கு இந்த ரோ பிளஸ் இந்த காலம் வேணும்னா நம்ம எக்ஸாக்டா என்ன பண்ணணும்னா, எந்த ரோ எந்த காலம் வேணுமோ அதுக்கு அடுத்த செல்லை எக்ஸாக்டா செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த ரோ இந்த காலம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட்னா எனக்கு இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஃப்ரீஸ் பேன்ஸ் டைரக்டா அதை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஹைலைட்டா இருக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ரோ பிளஸ் இந்த காலம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி காலமோட ஹெடர் ஃப்ரீஸ் ஆயிரும். அதே போல் இந்த சைடு நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோவில் இருக்கிற ப்ராடக்டோட அந்த டீட்டெயில் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காலம் மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் அன்ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து ஃப்ரீஸ் ஆகணும், அதே போல் 2 காலம் ஃப்ரீஸ் ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஹைலைட் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாக்டாக அதுக்கு அடுத்த செல்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து வச்சுட்டு இப்போது நான் வியூவில் போயிட்டு ஃப்ரீஸ் பேன்ஸ் கொடுத்தேன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணேன்னா டாப் 2 ரோஸ் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ரைட் சைடு நான் மூவ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 காலம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சிம்பிள் தான். ஸோ நமக்கு வந்து காலம் தனியாக இல்லை ரோ தனியாக வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ரெண்டையுமே ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா டேரெக்டாக இந்த ஆப்ஷன் எங்கே இருந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணுமோ அதுக்கு அடுத்த செல் எக்ஸாக்டாக அதுக்கு அடுத்த செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பேனில் போயிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அதுக்கு இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போ எனக்கு 3 ரோஸ் ப்ளஸ் இந்த மாதிரி 3 காலம் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். சிம்பிள் தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.